நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால உங்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. ஏன்னா, இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம்னா, பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த ஊர்ல வாழ்ந்த சித்தர் பார்த்தீங்கன்னா, அழுக்கு மூட்டை சாமி சித்தர்ன்னு சொல்லுவாங்க. இவர் வாழக்கூடிய காலங்கள்ல பல்வேறு மாற்றங்களையும், பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்திய பிறகு பார்த்தீங்கன்னா, ஜீவ சமாதி அடைந்திருக்காரு. இவருடைய ஜீவ சமாதிக்கு இன்றுமே வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குங்க. குறிப்பாக இங்க பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி, அமாவாசை தினங்கள்ல சிறப்பு பூஜைகள் நடத்துறாங்க. இந்த பூஜையில கலந்து கொள்வதாலே மிகப்பெரிய மாற்றம் நிச்சயம் உண்டாகுதுன்னு அங்கு வரக்கூடிய பக்தர்களும் சொல்றாங்க. மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா, தன் வாழ்ந்த காலங்கள்ல நிகழ்த்திய சில அற்புதங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சித்தரை வழிபடுவதால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய அருள் வாக்கின்படி அடுத்து வருகின்ற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைந்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கணக்கன்பட்டி அழுக்குமுட்டை சுவாமி சித்தர் பார்த்தீங்கன்னா முருகனுடைய மறு அவதாரமாக பார்க்குறாங்க. அவர் எங்கிருந்து வந்தாருன்னு யாருக்கு ஆரம்பத்தில் தெரியலைங்க. சிலர் இவர் சீனாவில் இருந்து வந்ததாக சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய முகமும் பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க இருக்கும். அவர் வாழும்போதே பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காருங்க. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஒரு சிறுவனை வாய் பேச வைத்து அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காரு. அதே போல் இவர் முதல்ல அடிக்கடி பழனி இடும்பன்மலை அருகில் நடமாடிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இடும்பன்மலை அருகே பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்திருக்காரு. இவரே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்த போது இவர் இறந்து விட்டார்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் அன்று மாலையே பார்த்தீங்கன்னா உயிர் தெளிந்து திரும்ப வந்துட்டாரு. பொதுவாகவே இவர் எப்போதும் பார்த்தீங்கன்னா பக்தர்களை திட்டி தான் அருள்வாக்கு சொல்வாருங்க. அது சூட்சமமான வார்த்தையாக இருக்குன்னு நேரடியாக அர்த்தமெடுப்பது ரொம்ப கடினம் தாங்க. அவர் எப்போதும் தோல்ல ஒரு அழுக்கு மூட்டையோடு அலைவதால அதனால இவருக்கு அழுக்கு மூட்டை சித்தர்னு பல நிலையிருந்த மக்கள் அழைக்க தொடங்கிட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நடிகர் சூர்யா, கார்த்திக் இவங்கள் எல்லாம் நடிகர் ஆவதற்கு முன்னாடி இங்கு வந்திருக்காங்களாம். அவங்க நண்பர்களோடு 5 பேராக வந்திருந்த போது கார்த்தியும் அவங்க நண்பர்களையும் இங்கே இருக்கக்கூடிய கல்லை அங்கே எடுத்து போடுன்னு, அங்கிருந்து கல்லை இங்கே எடுத்து போடுன்னு சொல்லியிருக்காராம். பொதுவாக எல்லோருக்கும் அவர் இப்படி சொல்வது இல்லைங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை தீர்க்கும் விதத்தில் தான் அருள்வாக்கு சொல்லியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா பச்சை துணியோடு தலையில் தலைப்பாகையை கட்டி கொண்டு எந்நேரமும் பார்த்தீங்கன்னா அழுக்கு மூட்டையை கையில் வச்சு சுற்றி திரிந்ததால் இவரை பார்த்தீங்கன்னா பழனி சுற்றுவட்டாரம் திறந்த மக்களும் அழுக்கு மூட்டை சித்தர்னு அழைக்க தொடங்கிட்டாங்க. இவரிடம் யாராவது பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்க வந்தால் விரட்டி அடித்துடுவாருங்க. ஆனால் சிலரிடம் பார்த்தீங்கன்னா அன்பாக அழைத்து அருகில் வைத்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாராம். இவர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த காலத்தில் பல்வேறு மாற்றங்கள் அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் ஒருவர் பார்த்தீங்கன்னா என்ன தேதியில் பார்த்தீங்கன்னா இறப்பாருன்னு சொன்ன மாதிரி அந்த நபரும் பார்த்தீங்கன்னா அதே குறிப்பிட்ட தேதியில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதய மாரடைப்பு வந்து இறந்துட்டார். இப்படியே பல்வேறு நல்ல விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் வந்து நிகழ்த்தியிருக்காரு. இவருடைய அருள்வாக்கின்படி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. தன்னுடைய லட்சியத்தை அடைவதில் ரொம்பவே பிடிவாத குணம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, கணக்கன்பட்டி சித்தருடைய அருள்வாக்கின்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாயை பகவானே ராசிநாதனாக கொண்டிருப்பதால் உங்களுக்கு எப்போதுமே மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்குங்க. எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கு. எடுக்கும் முயற்சிகளை வெற்றி பெறும் வரை போராடுவீங்க. பயணங்களில் மகிழ்ச்சி உண்டு. தாயால் அனுகூலமான பலன் உண்டுங்க. உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாக இருக்கு. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகான அமைப்பு உண்டு. சனியின் 5ல் இருப்பதால் குழந்தைகள் உடல் நலில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. குழந்தையின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பதில் வைத்து வழிநடத்தி செல்வதும் நல்லது. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கலப்பம் அதிகரிக்கும். எந்த விஷயத்திலும் தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் திணறலாம். பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்க. சுக்கிரன் 5ல் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே இந்த நேரத்தில் அன்பு, ஆதரவு அதிகரிக்குங்க. 8ல் குரு இருப்பதால் தடைகள், பிரச்சனை வந்து நீங்கும். தந்தை உடல்நலில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
தந்தையோட கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்குங்க. உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உயர்வு உண்டு. இருந்தாலும் உயர் அதிகாரிகள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் இப்போதைக்கு நல்லது. யாரையும் இந்த நேரத்தில் பகைத்துக்காதீங்க. எந்த விஷயத்தையும் நீங்கள் கையாளும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையும் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல உச்சகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா முதல் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு சஞ்சரிப்பதால் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இழந்த இன்பங்கள் மீண்டும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. வீட்டிலும் வெளி செய்யக்கூடிய இடத்திலும் உங்களுக்கான திறமைக்கு பாராட்டும் நல்ல மதிப்பு உண்டு. சுய ஜாதக தசாபுத்திக்கு ஏற்ப தொழிலில் அகலக்கால் வைப்பதை தவிர்த்திடுங்க. உடன் பிறந்தோர் நட்பு நல்லுறவு உண்டு. தம்பதிகளுக்குள்ள மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல் குடும்பத்தில் சுபமங்கல விரைய செலவு உண்டாகும். சுபக்கடன் வாங்கி பூமி வீடு வாகன வசதியை பெருக்கிக்கலாம். ஆயுள் ஆரோக்கியம் பற்றிய பயம் இனி வேண்டாம். புதிய சொத்துக்களுடைய சேர்க்கை உண்டு. பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் இனி சீராகும். வழக்கு விசாரணையில் தீர்ப்பு இனி சாதகமாக அமையும். சுப காரியங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்குங்க. வேலை பளுவும் அலைச்சலும் அதிகரிக்கத்தான் செய்யும். புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க. பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க. பெண்களுக்கு இந்த நேரத்தில் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டு. சனி தன் பார்த்த வீட்டின் வேலையை தாமதப்படுத்தி வழங்குவார் என்பதால் திருமண வாய்ப்புகள் இழுபறியாகலாங்க. மேலும் ஜாதகத்தில் சரியாக இருந்தால் வரன் பிடிக்காது. வரன் ஒத்து வந்தால் ஜாதகம் பொருந்தலைன்னு சங்கடங்கள் நிகழதான் செய்யும். மேலும் இந்த நேரத்தில் முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவங்களுக்கு மறு வாழ்க்கை நல்லபடியாக அமைங்க. உடல்நலம் மற்றும் பொருளாதார நிலை இனி சிறப்பாக மாறும். பூர்வீக தொடர்பான விஷயங்களில் விரைவில் முடிவிற்கு வருங்க. தாயினுடைய அமைப்பும் தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மூதாதையர் சொத்துல பார்த்தீங்கன்னா அனுகூலமான திருப்பங்கள் உண்டு. சமூக தொண்டு செய்யக்கூடிய ஆர்வம் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபத்தை பெறுவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஊர் மாற்றம் இல்லைன்னா வீடு மாற்றக்கூடிய எண்ணம் உண்டாகலாம். வயதில் முதிர்ந்த பெண்கள் இந்த நேரத்தில் உடல்நலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடமானத்தில் இருந்த நகைகள் இனி மீட்கப்படும். புதிய அணிகலன்கள் அழகு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. அதே போல் உங்கள் பேச்சுக்கு இனி மதிப்பு அதிகரிக்குங்க. உங்கள் பருவ வயதிற்கு ஏற்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொருளாதார ரீதியாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான மாதமாக இருக்கு. அதிர்ஷ்டம் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வரப்போகுதுங்க. பொருளாதார நிலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு காத்திருக்கு. வராது நினைத்த பணம் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கை வந்து சேரும். இல்லைன்னா இனி இந்த நிலை இனி மாறும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கு. பழைய கடன்களை அடைத்து ஆறுதல் அடைவீங்க. வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி இனி வாழ்க்கைக்கு ஜீவனத்திற்கும் தேவையான வருவாய் கிடைக்க தொடங்கிடும். கடன்கள் அடைத்து நிம்மதி பெறுவீங்க. தாய் தந்தை வழி பொருள் உதவி செய்து வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரியால் ஆதாயம் உண்டு. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த நேரத்தில் ஊதிய உயர்வோடு கூடிய பதவி உயர்வு கிடைக்குங்க. வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்ல வேலை உண்டு. தற்காலிக வேலையில் இருப்பவங்களுக்கு பணி நிரந்தரம் உண்டு. தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைத்திடுங்க. உயர் அதிகாரிகளுடைய அனுசரணையும் ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க. உங்களுடைய அலுவலக வேலை தொடர்பாக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசு வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. வேலை தேடுபவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கு. இந்த நேரத்தில் ரொம்ப உற்சாகமாக செயல்பட்டால் வெற்றி உண்டு. சுய தொழில் புரியும் பெண்கள் திறமை வெளிநாடு வரை இனி பரவும். குடும்ப பிரச்சனைகள் இனி நீங்கும். எடுக்கும் முயற்சிகளை இனி படிப்படியான முன்னேற்றமும் முடிவில் வெற்றியும் உண்டு. பெண்கள் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்திற்கு விசுவாசமாகவும் நன்றியோடு இருக்கலாம். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கு. உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு நீங்கள் காணக்கூடிய கனவுகள் இனி பழித்திடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்கள் அதிகம் சேரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு சாதகமான மாற்றங்களோ புதிய வாய்ப்புகளும் நிச்சயம் உங்களை தேடி வரும். தொழில் நிதியில் நிலையான வளர்ச்சி உண்டு. மேலும் கடின உழைப்பு கவனத்தால் இலக்குகளை அடைவீங்க. இருந்தாலும் மார்ச் 21 வரை புதன் வக்ரகரணமாக உங்களுக்கு தகவல் தொடர்புகளை தாமதத்தை ஏற்படுத்தலாம். அதனால் பொறுமையாக இருங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, சித்தருடைய அருள்வாக்கின்படி எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்
தெரிஞ்சுக்கொண்டோம். விருச்சிக ராசியில நீங்க எந்த நட்சத்திரக்காரங்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலை இருக்க பைபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் சர்க்குருநாதா போற்றினும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.